ஹலோ வேஸ் பரவாயில்ல அந்த பாலத்துக்கு அடியில ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில உடனே ஒரு சிறுவன் ஓடுறான். எல்லாரும் இங்க இருந்து ஓடி போங்க, அப்படி இல்லனா இந்த பாலம் இடிஞ்சு எல்லாரும் கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடுறான். அதுக்கு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த பாப்புறோம். அந்த நகரத்தோட சந்திப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் புதிய காலம் கட்டப்படுது. அந்த பாலம் அன்னைக்கு தான் திறக்கப்படுது. ஏகப்பட்ட பொறியாளர்களும் அமைச்சர்களும் வந்திருக்காங்க. இப்ப அங்க பெரிய ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் மத்திய அமைச்சர் வரதா அங்க அறிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த பெரிய பாலத்துல மிகவும் பிரம்மாண்டமா நவீனமா கட்டப்பட்ட இந்த பாலத்தை ஏகப்பட்ட பேர் பாக்குறதுக்காக அந்த நகரத்துல இருந்து குவிஞ்சிருக்காங்க. டிவியும் மீடியாக்களும் நிருபர்களும் நிறைய பேர் மைக்கும் கையுமா நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் பெரிய பெரிய போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கு. அதுல பெரிய பெரிய எழுத்துக்களும் இருக்கு. இந்த பாலம் எப்படி நவீனமா கட்டப்பட்டது, அது எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு உதவ போகுது அப்படின்றதும் எழுதப்பட்டிருக்கு. இத்தனைக்கு மத்தியில அந்த பாலத்துக்கு அடியில ஒரு இரண்டு பகுதி, அந்த இரண்டு பகுதியில தனது வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருக்கான் ஒரு சிறுவன். அந்த சிறுவனுக்கு வயது 12. இப்ப அந்த சிறுவன் குப்பை சேகரிச்சு அதுல இருந்து தான் ஒருவேளை உணவு வாங்குறதுக்கு அவன் காசு சேகரிக்கிறான். அந்த பாலத்தை பார்த்துட்டே இருக்கான். அந்த பாலம் புதிய பாலம். அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவனுடைய அப்பா ஒரு கொத்தனாரு. அவன் சின்ன வயசா இருக்கும் போது அவருடைய அப்பா கட்டுமானம் கட்டும் போது அவன் பக்கத்துல போய் நின்று பார்ப்பான். அவருடைய அப்பா சொல்லுவாரு, இது மொத்தமும் சேர்ந்தா ஒரு கல்லு மாதிரி இருக்கும். இது புயல் மழை என்ன வந்தாலும் இது கீழே சாயாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு சரியான கலவை வேணும். முக்கியமா மணலும் சிமெண்டும் சரியா கலந்தாதான் இது ஒரு சரியான கல்லா மாறிடும். இப்ப தற்போதெல்லாம் சில பேரோட ஊழல் பெருகிட்டு இருக்கு. அவங்களுடைய பாக்கெட் நிரப்புறதுக்காக நிறைய கொள்ளடிக்கிறாங்க. அதனால 2-3 கட்டடங்கள் இந்த வருஷம் விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னா ஊழல் தான். மணல் அதிகமா கொட்டி சிமெண்ட் குறைவா கலக்கறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. நேர்மையா கட்டினா எப்படிப்பட்ட கட்டுமானமோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. இப்ப அவன் கிளம்ப போறான். ஏன்னா ஒளிபெருக்கி மூலமா அங்கிருந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க, இது போல அமைச்சர் வர போறாரு அப்படின்னு. இந்த இடத்துல அவன் கவனிக்கிறான். திடீர்னு சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறான். பக்கத்துல போய் பாக்குறான். அங்க அந்த பாலத்துல அதிர்வு இருக்கு. இப்பதான் கீழே கவனிக்கிறான். கீழே அந்த காலத்துல சிலந்தி வேலை போல கீழே விட்டு இருக்கு. இப்ப உட்காந்து பாக்குறான். அங்கிருந்து ஒரு காங்கிரீட் தோல் காங்கிரீட் கட்டி உடைஞ்சு வெளில வருது. அப்பதான் அவன் உணர்றான், இது சரியான கட்டுமானம் இல்ல. இதுல நிறைய மணல்ல கலந்துருக்காங்க, சிமெண்ட் சரியா கலக்கல அப்படின்றத அவன் உணர்றான். இந்த இடத்துல அவன் அதிர்ச்சி ஆகிறான். அந்த காலம்ல கீழே கிடந்த ஒரு ஆணையை வச்சு சுத்தி பாக்குறான். இப்பதான் அங்க மணலா வெளில வருது. அதாவது அது ஒரு ஒரிஜினல் காங்கிரீட் இல்ல, சிமெண்டே இல்லாம கட்டிருக்காங்க. காதை வச்சு பாக்குறான். இப்ப அது நடுங்குது. அதாவது அதிர்வு ஏற்படுது. 2 எலும்பு மோதினா எப்படி சத்தம் வருதோ அது போல சத்தம் வருது. இப்படி அவனோட அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கு. கலவை சரியா இருந்தா எப்படிப்பட்ட கட்டுமானமோ ஸ்ட்ராங்கா இருக்கும், அதிர்வு ஏற்படாது அப்படின்னும் அவரோட அப்பா சொன்னது ஞாபகம் வருது. இப்ப அவன் அதிர்ந்து போறான். ஏன்னா அந்த காங்கிரீட் துகள் ஒவ்வொன்றா கீழே கொட்டு இருக்கு. இப்ப கொஞ்சமா விரிசல் ஏற்பட்டு இருக்கு. இதை பார்த்து அதிர்ந்து போய் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. ஏன்னா ஏகப்பட்ட பேரு மேல வந்துருக்காங்க. அவங்களை உடனே நம்ம காப்பாத்தணும். கார்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதனால பெரிய பிரச்சனை ஏற்படும் அவன் உணர்றான். இந்த இடத்துல அவங்களை எப்படியா காப்பாத்தணும் அப்படின்ட்டு குப்பை சேகரிச்சு அந்த குப்பையை தூக்கி போட்டு அங்கிருந்து ஓடுறான். அந்த கூட்டம் இருக்கிற பகுதியை நோக்கி அவன் ஓடுறான். போலீசாரோட தடுப்பணையோட அந்த பாலத்தோட திறப்பு விழா பாதுகாப்பா நடந்துட்டு இருக்கு. அப்பதான் அங்க ஒரு கான்ஸ்டபிள் நின்று இருக்காரு. அந்த கான்ஸ்டபிள், ஐயா உடனே இந்த நிகழ்ச்சி நிறுத்துங்க. இந்த பாலம் இப்ப இடிஞ்சு கீழே விழ போகுது. இந்த பாலம் முழுவதும் மணலாலே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றான். இப்ப அந்த கான்ஸ்டபிள் வெறுப்போட மேலும் கீழே பார்த்துட்டு, என்ன விளையாடுறியா, மத்திய மந்திரி வர போறாரு, அதை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்றியா, இப்ப அடிக்கிற அடியில ரத்தம் வெளில வரும், போயிடு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயா தயவு செய்து சொல்றத கேளுங்க. அந்த பாலத்தோட காலம் நொறுங்கி விழ போகுது. அது ஃபுல்லா மணலால கட்டப்பட்டிருக்கு. மணல் தான் 3/4 வயசு இருக்கு, சிமெண்ட் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. அதனால அது தாங்கல அப்படின்னு அவன் விளக்கமா சொல்றான். ஆனா நீ என்ன பெரிய இன்ஜினியரா, வெளில போயிடு அப்படின்னு அவர் சொல்றாரு. கடவுள் சத்தியமா சொல்றேன் சார், நான் பார்த்தேன் இந்த தூண் ஆடுது, அதனால மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப எல்லா காரும் வரப்போகுது. இன்னும் 20 நிமிஷத்துல அந்த பாலம் திறக்க போறாங்க. அந்த சிறுவன் பேரு கரண். இந்த இடத்துல தான் கான்ஸ்டபிள் கோவமா, இங்க இவ்வளவு பெரிய பெரிய இன்ஜினியர்கள்லாம் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் கட்டினது, அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, அப்படி இல்ல அப்படின்னா கார்ல ஏத்தி ஸ்டேஷன் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அவனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. அடக்க முடியாத கோபம் வருது. அவரே பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் அங்க ஒரு கருப்பு நிற கார் ஒன்று வருது. அந்த காரோட விண்டோவை ஓபன் பண்றாரு. இந்த இடத்துல தான் கான்ஸ்டபிள் அவரிடம் வர்றாரு. இப்ப அந்த கார்ல உள்ளவரு ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு. அங்க உள்ள தடுப்பை எடுத்து வர்றாரு. அந்த கார் புறப்பட ரெடி ஆகுது. இந்த நேரத்தை பயன்படுத்தி உடனடியா கரணும் அங்கிருந்து ஓடுறான். அங்க பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை நோக்கி ஓடுறான். அங்க தலைமை பொறியாளரும் தலைமை இன்ஜினியரும் அதே போல கலெக்டரும் அங்க நின்று இருக்காங்க. அங்கதான் தனது பலத்தை முழுவதும் திரட்டி கரண் இப்படி கத்துறான், நிறுத்துங்க,
இந்த பாலம் இடிஞ்சு இப்ப கீழே விழ போகுது அப்படின்னு அந்த சிறுவங்கத்தரா மக்கள் அனைவரும் அமைதியா இருக்கிறாங்க. திடீர்னு மேடை முழுவதும் பாரம்பரிய நடனம், இசை எல்லாமே நிறுத்தப்படுது. ஒலிபெருக்கி, மைக்கு எல்லாமே நிறுத்தப்படுது. மக்கள் எல்லோருமே அந்த அழுக்கு பையனை பார்த்திருக்காங்க. ஏன்னா அவனுக்கு கிழிந்த சட்டை மேலெல்லாம் சேரா இருக்கு. அப்படி ஒரு மோசமான நிலையில அந்த சிறுவன் இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல தலைமை பொறியாளர் வந்து உடைய கொடுத்திருக்காரு. கலெக்டரும் பாக்கிறதுக்கு டீசெண்டா இருந்திருக்காரு. இப்பதான் அந்த பொறியாளர் அவன் சொல்றது கேட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. உடனடியா இந்த பிச்சைக்காரனை இங்க யார் விட்டது அப்படின்னு அவர் கத்துறாரு. எப்படி இவன் மேடைக்கு வந்தான், செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இவனை உடனே பிடிச்சி வெளியே தள்ளிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த சிறுவன் சொல்றான், அந்த தலைமை இன்ஜினியர் நோக்கி இப்படி பேசுறான். அந்த பொறியாளர் பேரு வர்மா. வர்மா கண்களை பார்த்து நீ என்ன கொல்லு, சிறையில எட, ஆனா பரவாயில்ல, உண்மை இதுதான், நீங்க கட்டிருக்க இந்த தூணு 60% குறைவான சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரசு ஒதுக்குன அந்த காசு எல்லாமே உங்க பாக்கெட்ல போயிருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். இந்த பாலம் ஸ்ட்ராங்கான சிமெண்டால கட்டப்பட்டதில்லை அப்படின்னும், மேலும் இந்த பாலம் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழும், ஏன்னா மணலால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். இந்த பாலம் கட்ட கொடுக்கப்பட்ட பெரும்பாலான பணம் உங்க பாக்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னும் அவன் சொல்றான். அனைவருக்குமே கமிஷன். அந்த தலைமை பொறியாளரோட கண்கள் சிவக்க ஆரம்பிக்குது. அவருடைய நெற்றியில வேர்க்குது. பொறியாளர் கத்துறாரு. அவருடைய குரல்ல நடுக்க இருக்கு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இதுதான் அரசாங்கம். இந்த பாலத்தை IIT சோதனை செஞ்சிருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது, இங்க இருந்து போயிடு, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு அவர் கோபப்படுறாரு. இந்த பாலம் சோதனை செஞ்ச சர்டிபிகேட் இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு நிலையில இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. கரண் அழுதுகிட்டே இப்படி சொல்றான். ஐயா, நான் சொல்றது உண்மை. மக்களை இப்போது நிப்பாட்டுங்க, கார்களை இப்போது நிப்பாட்டுங்க, ஏன்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுரும் அப்படின்னும் அவன் சொல்றான். இது எல்லாமே அங்குள்ள மக்களும் ஊடகங்களும் பார்த்துட்டு இருக்கு. அங்குள்ள நிருபர்கள் வந்து கேமரா வந்து கரண் பக்கம் திருப்புறாங்க. அங்குள்ள ஒரு பெரிய ஒரு தலைவர் சிக்கோபான் முன்னாடி வராரு. அவர் ஒரு அரசியல் தலைவர். இதெல்லாம் எதிர்கட்சியோட வேலை, இவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த திட்டத்தை கெடுக்க இந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்து இங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவன் கோமாளி போல நடிக்கிறான், அவனை இங்கே துரத்துங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேல அந்த சிறுவன் சொல்றான், அப்படி செய்ய வேண்டாம் சார், இது மிகப்பெரிய பாவம், அப்பாவி மக்களும் குழந்தைகளும் கொல்லப்படுவாங்க அப்படின்னும் அந்த சிறுவன் சொல்றான். ஒரு முறை மட்டும் சரி பாருங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னும் கெஞ்சிரான். ஆனா அவனுடைய பேச்சை கேட்கவே இல்லை. இப்ப திடீர்னு ஒரு காவலர் அங்க வராரு. அவனை பிடிச்சி இழுத்துட்டே போயிட்டு தூக்கி வீசுறாங்க. பிறகு ஒரு சலசலப்பு ஏற்படுது. மக்கள் எல்லாம் பரபரப்பாகிறாங்க. என்னன்னு பார்த்தா அப்பதான் மத்திய அமைச்சர் அங்கிருந்து வராரு. பின்னாடி எக்ஸ்யூவி கார்கள் ஒரு 10-20 காரு பின்னாடி வந்துட்டு இருக்கு. மெர்சிடிஸ் காரு கதவு திறக்கப்படுது. முதல்ல கமாண்டோ படைகள் எல்லாமே வெளில வந்து வருது. அவங்க சுத்தி நின்னு ஒரு வட்டத்தை அமைக்கிறாங்க. பிறகு மத்திய அமைச்சர் வெளில வராரு. அந்த மேடையை நோக்கி அவர் போறாரு. அவரு திருச்சிக்கிட்டே அந்த பாலத்து பக்கத்துல நெருங்குறாரு. இப்பதான் அந்த ரிப்பனை கட் பண்றதுக்கு அவர் தயாராயிட்டு இருக்காரு. பக்கத்துல போறாரு. இப்பதான் அந்த சிறுவன் ஓடி வரான். ஐயா நிறுத்துங்க அப்படின்னு அவன் வேகமா கத்துறான். நேரத்துல இசைக்குழுவும் வேகமா இசைக்குது. அதே போல நிறைய பேர் போட்டோ வீடியோ எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் ஆரவாரமா இருக்கிறாங்க. அந்த சிறுவன் தான் உயிரை பயணம் வச்சு அங்கிருந்து ஓடி வரான். அந்த சிறுவன் எவ்வளவு முயற்சி செஞ்சான், ஆனா முடியல. இப்ப அந்த அமைப்பு தான், அந்த அதிகாரிகள் தான் வெற்றி பெற்றாங்க. வாகனம் ஒவ்வொன்னா அந்த பாலத்து மேல ஏறுது. 1 2 3ன்னு 2-3 கார்கள் முன்னாடி போயிட்டு இருக்கு. அவனது முயற்சி தோல்வியுறுது. இந்த இடத்துல தான் அவனை எல்லோரும் புறக்கணிக்கிறாங்க. இப்ப அமைச்சருடைய கார் முன்னாடி போகுது. பின்னாடி பாதுகாவலர் கார்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கு. இப்பதான் அமைச்சர் வந்து போயிட்டு இருக்காரு. அந்த நடுப்பகுதியில அவர் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருடைய காரு அந்த பகுதி தாண்டுது. இப்பதான் பல பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அந்த அமைச்சரும் அந்த பகுதியை தாண்டுறாரு. திடீர்னு அந்த பாலம் பெரிய ஒரு இடி சத்தம் மாதிரி கேக்குது. அந்த மிகப்பெரிய தூணு அப்படியே வெடிச்சு நொறுக்கி கீழே விழுது. பட்டர்னு வெடிக்குது. இப்ப அமைச்சர் திக்குன்னு இருக்கு. அமைச்சரோட வந்த 2 கார்களும் 50 அடி உயரத்துல இருந்த அந்த பாலம் நொறுங்கி கீழே விழுது. மக்கள் எல்லோரும் திக்குன்னு இருக்காங்க. மக்களுடைய அலறல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. எல்லோரும் பரபரப்பாகிறாங்க. இந்த இடத்துல தான் கரண் அந்த நிகழ்வு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லோரும் பார்த்துருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் கரண் வந்து 5 நிமிஷம் தாமதப்படுத்தல அப்படின்னா மிகப்பெரிய அளவுல மக்கள் இறந்திருப்பாங்க. மக்களும் குழந்தைகளும் இறந்திருப்பாங்க. ஏன்னா போக்குவரத்தை மூடி வச்சிருக்காங்க. பின்னாடி 100 கார்கள் பஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. இப்ப அங்க பெரிய ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்ப எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அவனாலதான் நூற்றுக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இப்ப உடனடியா அந்த கலெக்டர் கரண் தேர்றாரு. அவன் நின்று இருக்கான். அவனிடம் வந்து கை கொடுத்து தூக்குறாரு. ஏன்னா கரண் கீழே விழுந்து கிடக்குறான். அவனை தூக்குறாரு. எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாரு. எங்களோட ஈகோவால தான் உங்களுடைய பேச்சை நாங்க புறக்கணிச்சோம், ஆனா இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்திட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப எல்லோரும் மீடியாவில இருந்து எல்லோருமே நிருபர்கள் கேக்குறாங்க, எப்படி இந்த வயசுல உனக்கு இவ்வளவு துணிச்சல் வந்தது, இவ்வளவு பெரிய அதிகாரிகளிடம் பேசும்போது உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கேக்குறாங்க. இப்பதான் சிறுவன் சொல்றான், எனக்கு மக்கள் மட்டும் தான் ஞாபகத்துல இருந்தாங்க. மக்களும் குழந்தைகளும் இப்ப இதுல பயணம் செஞ்சா மிகப்பெரிய ஆபத்துல சிக்குவாங்க. அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. என்னோட உயிரை பத்தி நான் கவலையே படல அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப உடனடியா மத்திய அமைச்சர் அங்க வராரு. இத்தனை உயிர்களை காப்பாத்தின இந்த சிறுவனுக்கு சல்யூட் பண்றாரு. இப்ப அந்த பொறியாளர்
ஓட பார்க்கறாரு. அந்த பொறியாளர் பிடிச்சி அமைச்சர் 4 அறை அறைறாரு. இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது, உனக்கு மிகப்பெரிய தண்டனை காத்திருக்க அப்படின்னு அந்த பொறியாளரை கை செய்யறாங்க. இப்ப அமைச்சர்ல இருந்து இப்ப கரண கையை பிடிச்சி இந்த சிறுவன் இத்தனை பேர் உயிர்களை காப்பாத்தினான், நம்ம ஊரோட ஹீரோ அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் ஒரு கடவுள், கடவுளின் வடிவம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அரசாங்கத்திடம் இருந்து இவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அந்த சிறுவன் உடனே எனக்கு நிதியெல்லாம் வேணாம், எனக்கு பணமும் வேணாம், ஆனா அதே நேரத்துல அடுத்த முறை எந்த ஒரு கட்டுமானம் கட்டும் போதும் முறையா எந்த ஒரு ஊழல் இல்லாம செய்யணும் அப்படின்னும் அவன் கேட்கறான். இப்பதான் அந்த அமைச்சர் சொல்றாரு, இதுக்கு மேல யாரு ஊழல் பண்ணாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அதே நேரத்துல ஒவ்வொரு முறை கட்டிடம் கட்டி முடிக்கும் போதும் எங்களுடைய தலைமையில இருந்து 5 அடுக்கா அது சோதனை செய்யப்படும். அதுக்கு பிறகுதான் எந்த ஒரு பாலமா இருந்தாலும் எந்த ஒரு கட்டிடமா இருந்தாலும் திறக்கப்படும் அப்படின்னு அவர் வாக்குறுதி அளிக்கிறாரு. அதே நேரத்துல இந்த சிறுவனுக்கு தேவையான பள்ளி கல்லூரி படிக்கிற வரையும் அனைத்து செலவுகளையுமே அரசை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த சிறுவனும் மகிழ்ச்சியா வரான். இப்ப மறுநாள் பத்திரிகையில இது தலைப்பு செய்தியா மாறுது. அதே நேரத்துல அந்த சிறுவனும் பள்ளிக்கு சென்று அவன் படிக்கிறான். அவனுடைய வருங்காலம் பிரகாசமா இருக்குன்றது அந்த ஊருக்கே தெரியுது. இந்த வீடியோ எப்படி செஞ்சீங்க? மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.